ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பிரண்டை வச்சு ஒரு துவையல் பார்க்க போகிறோம். நான் பிரண்டையை நல்லா கழுவிட்டு நல்லா இந்தமாரி உடச்சி உள்ளே உள்ள நார் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்தமாரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு 5 வரமிளகா, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, ஒரு 4 பல் பூண்டு, 1 கப் தேங்காய். அதுக்கு தேங்காய் கொஞ்சம் அதிகமாக வச்சா நல்லாயிருக்கும். அதனால் நான் 1 கப் நிறையா எடுத்திருக்கேன். ஒரு கடாய் சூடு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு ஃபஸ்ட்டு மிளகாயை வறுத்து எடுத்துக்கணும். மிளகாய் வறுத்த உடனே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா கருகிடும். அதனால் தனியாக எடுத்து வச்சுட்டு பிரண்டையை போட்டு நல்லா நம்ம இதில் வதக்கிக்கலாம். பிரண்டை நல்லா வதக்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு அரிப்புத்தன்மை இருக்கும். அதனால் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கணும். இதனுடைய கலர் மாறும். அந்தளவு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். அந்த க்ரீன்லாம் மாறி ஒரு லைட் க்ரீன் கலரில் வரும். அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கி நம்ம எடுத்துக்கணும். நல்லா அந்தமாரி வதக்கின உடனே மிளகா, பூண்டு, புளி அது 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் வறுபட்ட உடனே நம்ம வச்சுருந்த தேங்காயை சேர்த்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அந்த சூடே போதும், சரியாக இருக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு ஆட் பண்ணுறேன். கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறின உடனே நான் இப்போ அரைக்க போகிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதே கடாயை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்க்கணும். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த துவையில அதை உள்ளே சேர்த்துடணும். சேர்த்து இது நல்லா சுருண்டு வரணும். அந்தளவு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் கெட்டு போகாமல் நல்லா ஒரு 2 நாளைக்கு வரைக்கும் நல்லாயிருக்கும். நல்லா திக்காக நல்லா சுருண்டு வர அளவு நல்லா இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டான பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. பிரண்டை துவையல் ரெடி.